our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எபேசியர் 6:16. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு பொல்லாங்கனேயும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்ற விசேஷித்த வாக்குதத்தத்தை உங்களுக்கு தருகிறார். எவ்வளவு வல்லமையான வசனம்! விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு பாதுகாப்பை தருகிறது, அடைக்கலத்தை தருகிறது. சாத்தானின் ஆயுதங்கள் நம்மை தாக்காதபடி தற்காக்கிறது. நம் நாட்டில் ஒரு எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது மாணவர்கள் போலீசார் மேல் சரமாரியாக கற்களை வீசினார்கள். போலீசார் கைகளில் கேடகம் போன்ற ஒன்றை வைத்து கொண்டார்கள். தலையில் இரும்பு தொப்பி அணிந்திருந்தார்கள். போலீஸ் வாகனத்தின் மேல் கல் எறியப்படுகிறது என்பதற்காக கம்பி வலைகளை அதில் மாட்டினார்கள். அவை கேடகமாக விளங்கின. அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் சரீரத்தில் காயப்பட்டிருப்பார்கள், வாகனமும் சேதப்பட்டிருக்கும். ஆவிக்குரிய பாதையில் முன்னேற விரும்புகிற நமக்கு விரோதமாக ஒரு போராட்டம் உண்டு. நாம் முன்னேற முடியாதபடி சாத்தான் இடைவிடாமல் நம்மேல் அம்பு எய்து கொண்டே இருக்கிறான். பல புராண கதைகளில் விரோதிகள் வில்லிலே அம்புக்கு பதிலாக விஷமுள்ள பாம்புகளை வைத்து எய்தார்களாம். அந்த பாம்பின் பயங்கரமான விஷம் அம்பு போல் பாய்ந்து சென்று எதிரிகளை தாக்கி கடிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்று சொல்வார்களே. சாத்தான் நம்மேலேயும் அம்பை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அது அக்கினியாஸ்திரம் என்று குறிப்பிட்டார். வில்லிலே தீப்பந்தத்தை வைத்து அம்பாக எரியும் போது அது எரிபந்தமாக பாய்ந்து சென்று தாக்கும். சாத்தானின் அக்கினியாஸ்திரம் என்பது அக்கினி போன்ற சோதனைகளையும் பாடுகளையும் குறிக்கிறது. சாத்தான் எரிகிற இந்த அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அப்படியே தள்ளிவிடத்தக்கதாக, அது நம்மேல் தாக்காமல் கீழே விழும்படியாக ஒரு கேடகம் இருந்தால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும்! அதுதான் விசுவாசம் என்னும் கேடகம். இயேசுவே நம்முடைய விசுவாச கேடகம். சாத்தான் அம்பை போல நம்மை தாக்க வரும்போது நாம் விசுவாசத்துடன் கிறிஸ்துவிலே மறைந்து கொள்வோமாக. கிறிஸ்துவுக்கு முன்பாக சத்துருவால் நிற்க முடியாது. ஏனென்றால் மரணத்திற்கு அதிபதியான பிசாசை இயேசு தமது மரணத்தினாலே மேற்கொண்டார். அந்த சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சாத்தானை குறித்தோ பில்லி சூனியங்களை குறித்தோ மந்திரவாதங்களை குறித்தோ பயப்படாதீர்கள். கர்த்தர் பெரியவராய் உங்களுடனே கூட இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதுதான். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு முறை ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஊழியத்தை முடித்துவிட்டு மிகவும் களைப்பாக வந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு தொல்லை தரும்படி சாத்தான் வந்து கட்டிலை அசைத்தான். அவர் தூக்கத்திலிருந்து எழுந்து கட்டிலின் மறுபக்கத்தில் சாத்தான் உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். அவனை பார்த்து அலட்சியமாக, "ஓ, நீதானா? நான் ஏதோ பூமி எதிர்ச்சி என்று நினைத்தேன்" என்று சொல்லிவிட்டு போர்
போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு மீண்டும் தூங்கிவிட்டார். சாத்தான் அவமானம் தாங்க முடியாமல் போய்விட்டான். பிரியமானவர்களே, கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறபடியினால் நீங்கள் சாத்தானை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. பல வேளைகளில் சத்துருவிடமிருந்து அதைரியப்படுத்தும் வார்த்தைகள், பொருளாதார நெருக்கடிகள், உடல்நல பிரச்சனைகள், எதிர்காலத்தை பற்றிய பயம் ஆகியவை திடீரென்று அக்கினியாஸ்திரங்களைப் போல தாக்குகிறது. நீங்கள் என்னால் இனிமேலும் இதை சமாளிக்க முடியாது, என் வியாபாரம் மூழ்கி கொண்டுள்ளது, என் ஊழியம் தடுமாறுகிறது, என் குடும்பம் உடைந்து கொண்டிருக்கிறது என்று கூறலாம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த போராட்டத்தின் மத்தியில் கர்த்தர் விசுவாசத்தின் கேடகம் என்னும் வலிமையான ஆயுதத்தை நமக்கு தருகிறார். விசுவாசம் நம்மை தற்காத்து கொள்வதற்கு மட்டுமல்ல, திரும்ப சண்டையிடவும் பலப்படுத்துகிறது. தேவனுக்காக நாம் செய்கிறவற்றை நம்மை பயமுறுத்தி நிறுத்துவதே பிசாசின் நோக்கம். ஆனால் தேவன் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று தெளிவாக கட்டளையிடுகிறார். நாம் விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது நமக்கு விரோதமாக வரும் அக்கினியாஸ்திரத்தை அழித்து போட முடியும். பழைய காலத்தில் போர்களில் பெரும்பாலும் ஒரு சிறிய சேனை பெரியதும் மகா பலத்ததுமான சேனையை எதிர்கொள்ள நேரிடும். அந்த தளபதி முன்னே நின்று, திடமாயிருங்கள், உங்கள் கேடகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நம்மால் இந்த போரில் வெல்ல முடியும் என்று உரத்த குரலில் கூறுவார். அந்த தைரியம் வீரர்களுக்குள் பரவும். அதே வண்ணமாக நம் ஆண்டவர் தம் வசனத்தின் மூலம் நம்மை பலப்படுத்துவார். விசுவாசம் நம் இயற்கையான கண்களால் காணக்கூடாதவற்றை காணும்படி செய்கிறது. சீரிய ராஜா எலிசா தீர்க்கதரிசியை பிடிப்பதற்கு பெரிய சேனையை அனுப்பியதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அதிகாலையில் எலிசாவின் வேலைக்காரன் விரோதிகள் பட்டணத்தை சூழ்ந்திருப்பதைக் கண்டு, ஆண்டவனே, நாம் என்ன செய்யட்டும் என்று கேட்டான். ஆனால் எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். பிறகு அவன், கர்த்தாவே, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்தான். வேலைக்காரன் எலிசாவை சுற்றிலும் மலையின் மேல் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிற்பதை காண்கிறான். எவ்வளவு வல்லமையான சத்தியம்! தேவனுடைய வல்லமையான பாதுகாப்பு நம்மை சுற்றிலும் இருப்பதை காணும்படி விசுவாசம் தேவனுடைய வல்லமையான பாதுகாப்பு நம்மை சுற்றிலும் இருப்பதை காணும்படி விசுவாசம் நம் கண்களை திறக்கிறது. சத்துருவின் பலனை பயம் நமக்கு காட்டுகிறது. ஆனால் விசுவாசம் கர்த்தரின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விசுவாசம் என்னும் அதே கேடகத்தை தருகிறார். பயம், கடன், வியாதி அல்லது தோல்வி என்னும் அக்கினி கணைகள் உங்களுக்கு எதிராக வரும்போது அந்த கேடகத்தை உயர்த்தி, என் தேவன் பெரியவர் என்று கூறுங்கள். விசுவாசம் யுத்தத்தை மறுக்காது, அதன் நடுவில் வெற்றியை அறிவிக்கும். பிசாசு உங்கள் கவனத்தை சிதறடிக்கவோ விட்டுவிடும்படி உங்களை பின்வாங்க செய்யவோ விடாதீர்கள். எலிசாவுக்காக யுத்தம் செய்த கர்த்தர் உங்களுக்காகவும் யுத்தம் செய்வார். உங்கள் வீட்டை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் ஊழியத்தை அவர் அக்கினியால் பாதுகாப்பார். ஆண்டவர் புதிய வாசல்களை திறப்பார் என்றும் சத்துருவின் சகல யோசனைகளையும் அவமாக்குவார் என்றும் விசுவாசியுங்கள். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். தேவன் உங்கள் பயத்தை தைரியமாகவும், உங்கள் பலவீனத்தை பலனாகவும், உங்கள் தோல்வியை வெற்றியாகவும் மாற்றுவார். திடமாக நில்லுங்கள், உங்கள் கேடகத்தை உயர்த்துங்கள், விசுவாசத்துடன் முன்னேறி செல்லுங்கள். ஜெயம் கர்த்தருடையது.
ஜெபம். அன்பின் ஆண்டவரே, விசுவாசம் என்னும் கேடகத்தை எனக்கு கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, என் உள்ளத்திலிருந்து எல்லா பயத்தையும் அகற்றி போடும். என்னை தடுக்க முயற்சிக்கும் சத்துருவின் எல்லா யோசனைகளையும் அழித்து போடும். நான் பலவீனமானவளாகவும் நம்பிக்கையற்றவளாகவும் உணரும்போது என்னை பலப்படுத்தும். உம்முடைய பலத்த சேனை என்னை சூழ்ந்திருப்பதை நான் காண எனக்கு உதவும். ஆண்டவரே, என் உள்ளத்தினுள் பலத்த பராக்கிரமசாலியாய் எழுந்தருளும். வியாதியின், கடனின், பயத்தின் எல்லா அக்கினியாஸ்திரங்களும் அழிக்கப்படட்டும். எல்லா சவால்களையும் சந்திப்பதற்கு என்னை தெய்வீக தைரியத்தால் நிரப்பும். பூரணமான வெற்றியையும் சமாதானத்தையும் எனக்கு அருளிச் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.